வணக்கம். கடந்த ஒரு வாரமா அண்ணன் வேல்முருகன் அவர்களை பற்றி விஜய் ரசிகர்கள் ரொம்ப தரக்குறைவா இணையதளத்தில் எழுதிட்டு இருக்காங்க. சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்களை பற்றி அண்ணன் தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எதுவுமே அண்ணன் பேசல அப்படின்னு அண்ணனே பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பேட்டியில் சொல்லிட்டாங்க, பேசலன்னு சொல்லி. அப்படி இருந்தும் விஜய ரசிகர்கள் தொடர்ந்து அண்ணனை அவதூறுகளை கலப்புறதும், திட்டுறதும், தப்பு தப்பான வார்த்தைகளை பேசுறதும், 2 அக்காங்களை விட்டு அந்த அக்காங்களுக்கு அரசியல் புரிதலே என்னன்னு தெரியல. அவங்கள விட்டு அவங்க அண்ணனை பற்றி தப்பு தப்பாக பேசுங்க, ஏதோ ஒன்று சும்மா போகிற போக்கில் அவங்க வாயில் வரதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எவ்வளோ ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். சின்ன குழந்தைய வச்சு பேச வைக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியும்? அரசு நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் பேசுன்னு சொல்லி பேச வச்சு போடுறீங்க. இதான் உங்கள் நாகரிக அரசியலா? சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் தான் கூப்பிடுறாருல்ல, வாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் உட்காருங்க, நம்ம 2 பேரும் உங்களுக்கு என்னை பற்றி என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா 2 பேரும் நேருக்கு நேர் விவாதிக்கலாம்னு சொல்கிறாரு. நீங்கள் அழைச்சிட்டு வாங்க விஜய் ரசிகர்களே, நீங்கள் உங்கள் அண்ணன் விஜய் அவர்களே அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வந்து நேருக்கு நேர் பேச வைங்க. அப்போ தெரிஞ்சிடும் இல்லைங்களா? என்னென்ன கேள்வி கேட்கணுமோ, ஏன் இப்படி பேசுனீங்க, ஏன் பேசுனீங்களா இல்லையா, எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு எதுக்கு சமூக வலைதளங்களில் இத்தனாயிரம் கோடி மக்கள் பார்க்குற ஒரு ஊடகத்தில் எதுக்காக தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள். எங்கள் அண்ணனுடைய அரசியல் உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா? 40 ஆண்டு கால அரசியல். அவரை பற்றி நீங்கள் எப்படி இவ்வளோ தப்பாக பேசுகிறீங்க? அவர் பேரை கெடுக்கணும், அவருடைய அரசியல் வாழ்க்கையை கெடுக்கணும், இதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அப்படிதான் நாங்கள் எதை எடுத்துக்கணும். தேவையில்லாத நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பரப்புறதை பார்த்தா எங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், மகளிர்களுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்கள். போராட்டம் என்னன்னு தெரியுமா? ஆர்ப்பாட்டம் என்னன்னு தெரியுமா? மறியல் என்னன்னு தெரியுங்களா? இது எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுங்களா? பாலாபிஷேகம் பண்ணுறது, ரசிகர்களோட போஸ்டர்களை ஒட்டுறது, 100 ரூபாய் டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஷோவில் 1000 ரூபான்னு விற்கிறது. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களோட அரசியலை நாங்கள் பார்த்தோம். இப்போ காவல்துறைகிட்ட போராட்டம் பண்ணுறப்போ வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பின்பக்கமாக ஓடினீங்க. இது தொலைக்காட்சியில் பார்த்தோம். இது சினிமா கிடையாது. இது அரசியல் களம். மக்களுக்கு நல்லா தெரியும் யார் மக்களுக்காக மண்ணுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. போலி அரசியல்வாதிகள் யார் எப்படி அரசியல் பண்ணுவாங்க, இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவங்க. அதனால மக்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால மக்களை ஏமாற்ற முடியாது. எங்கள் அண்ணனை வச்சு எங்களை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. வேணும்னா போய் களத்தில் நில்லுங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க, மக்களுக்காக போராட்டம் பண்ணுங்க, மக்களுக்காகவே முழுக்க நில்லுங்க. மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அரசியலை ஏற்றுக்குவாங்க. எங்களை வச்சியோ எங்கள் அண்ணனை வச்சியோ அவதூறுகளை பரப்பி ஒரு அரசியலை கையில் எடுக்காதீங்க. இது எங்களுக்கான அரசியல் மட்டும் கிடையாது, உங்களுக்காகவும் தான். இவ்வளோ நாள் உங்கள் அண்ணன் எங்கே போனார்? உங்களுக்கான அரசியல் தான். உங்களுக்காகவும் தான் எங்கள் அண்ணன் குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. தொடர்ந்து இதே மாதிரி சமூக வலைதளங்களில் ரொம்ப தப்பான விஷயங்களை எங்கள் அண்ணனை பற்றியோ, எங்களை தொண்டர்களை பற்றியோ, நிர்வாகிகளை பற்றியோ, தமிழக வாழ்வுரிமை கட்சியை பற்றியோ எதையாவது பரப்பிட்டு இருந்தீங்கன்னா பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். கடுமையாக எச்சரிக்கிறோம். நன்றி.